loving father. தேவன் அன்பான தகப்பன். And if you're an elder brother, God, you have a responsibility for a bigger group of people. நீங்கள் ஒரு மூப்பனாய் இருந்தால் இன்னும் பெரிய கூட்டத்திற்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. You have to teach them that God is their father. தேவன் அவருடைய தகப்பன் என்பதை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். Teach them that in their families they've got to bring up their children in a proper way. அவருடைய குடும்பங்களிலே அவருடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். The church is like a 3-story building. சபையானது ஒரு 3 மாடி அடுக்கு கொண்ட வீடுகளைப் போல இருக்கிறது. The foundation, அஸ்திபாரம், is God's perfect love for us. அது தேவன் நமக்கு வைத்திருக்கிற பூரண அன்பு. On that foundation we built 3 stories. அந்த அஸ்திபாரத்திலே நாம் 3 அடுக்குகளை கட்டுகிறோம். Number 1, முதலாவது அடுக்கு my own walk with God. That's why I said God is first. தேவனோடு கூட நான் நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அதுதான் நான் தேவன் தான் முதலாவது என்று சொன்னேன். அதான் முதல் மாடி கட்டு. Nobody can join me there. யாருமே அங்கே என்னோடு கூட சேர்ந்து கொள்ள முடியாது. Even my wife cannot join me there. மனைவி கூட என்னோடு கூட அங்கே சேர முடியாது. How can my wife keep my conscience clean? எப்படி என்னுடைய மனசாட்சியை என்னுடைய மனைவி சுத்தமாய் வைத்துக் கொள்ள முடியும்? How can I keep her conscience clean? என்னுடைய மனைவியினுடைய மனசாட்சியை நான் எப்படி சுத்திகரிக்க முடியும்? Only I can keep my conscience clean. என்னுடைய மனசாட்சியை நான் தான் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். That is வேண்டும். just me and God. That's all. நானும் தேவனும் அவ்வளவுதான். That is the first story. இதுதான் அந்த வீட்டிலே உள்ள முதல் மாடி. If you don't build that, you cannot build your family, you cannot build the church. இதை நீங்கள் கட்டாத பட்சத்திலே உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சபையும் நீங்கள் கட்ட முடியாது. That I build my own life. முதலாவது என்னுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையை நான் கட்ட வேண்டும். Keeping my conscience clear. என்னுடைய மனசாட்சியை சுத்தமாய் வைத்துக் கொள்வதன் மூலமாக. Trusting my Father for everything. எல்லா காரியங்களுக்கும் என்னுடைய பிதாவை நம்புவதன் மூலமாக. Getting rid of all anxiety. எல்லா பதற்றங்கள், கவலைகள், பயங்கள் விடுதலையாக வேண்டும். பொறாமையிலிருந்து விடுதலையாக வேண்டும். எல்லா அசுத்தத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். எல்லா கோபத்திலிருந்தும். Cleaning my own life. என்னுடைய சொந்த வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். And this takes a whole life. வாழ்க்கையை முழுவதுமாக நாள் பிடிக்கிறது. But this is number 1 priority. ஆனால் நாம் முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இதற்கு தான். Then on top of that, number 2 priority, அதற்கு மேலாக இரண்டாவது வரிசையிலே வருவது is my family life. என்னுடைய குடும்ப வாழ்க்கை. How I relate to my wife, மனைவியோடு கூட எப்படி நான் உறவு வைத்திருக்கிறேன், how I bring up my children, என் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறேன். Very important. That is மிக முக்கியமானது. இதுதான் இரண்டாவது மாடி. And that is what we build on the first story, on top of the first story. இந்த முதல் மாடியிலே தான் இதை நாம் இரண்டாவதாக கட்டுகிறோம். That is, அது not that you must have a very wonderful family life. மிகவும் அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று அல்ல. That depends on your wife. அது மனைவியை பொறுத்தும் இருக்கிறது. But your wife may not be spiritual. ஆனால் உங்களுடைய மனைவி ஆவிக்குரியவளா இல்லாமல் இருக்கலாம். Or your husband may not be spiritual. அல்லது உங்களுடைய கணவன் ஆவிக்குரிய ஒரு கணவனா இல்லாமல் இருக்கலாம். It doesn't matter. அது ஒரு பொருட்டல்ல. You be spiritual. நீங்கள் ஆவிக்குரியவளா and bring up your children in a good way. பிள்ளைகளை நல்ல விதத்திலே வளருங்கள். In the Bible we read of a woman called Eunice. ஐனிக்கேயாள் என்கிறதான ஒரு பெண்ணை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். Her son was Timothy. அவருடைய மகன் தீமோத்தேயு. Eunice had a very God-fearing mother called Lois. ஐனிக்கேயாளுக்கு லோவிசாள் என்கிற தேவபக்தியுள்ள ஒரு தாய் இருந்தார். You read about it in 2 Timothy 1. இதை 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறீர்கள். So this God-fearing woman Lois had a daughter called Eunice. ஆகவே தேவபக்தியுள்ள இந்த லோவிசாளுக்கு ஐனிக்கேயாள் என்கிற ஒரு நல்ல மகள் இருந்தாள். But when Eunice was a teenager, ஐனிக்கேயாள் வாலிப பருவத்திலே இருக்கும்போது 18-19 years old, 10 பருவத்திலே இருக்கும்பொழுது 18-19 வயதிலே இருக்கும்பொழுது backslid. அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். And gave up the faith of her mother. தன்னுடைய தாய் பெற்ற அந்த விசுவாச வாழ்க்கையை விட்டு விட்டார்கள். And she went and married an unbeliever. ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்து கொண்டார்கள். Yeah. ஆம். You know, those days the Jews were not allowed to marry people who were not Jews. அந்த நாட்களிலே யூதர் அல்லாதவர்களை திருமணம் செய்வதற்கு அனுமதி இல்லை. But we read in Acts 16:1 that she went and married a Greek. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு கிரேக்க மனிதனை போய் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். She could never have done that unless she was a backslider. பின்மாற்றம் அடையாத பட்சத்திலே அப்படிப்பட்ட ஒரு திருமண சம்பந்தத்தை அவர்கள் கொண்டிருக்கவே முடியாது. Such a God-fearing mother's daughter became a backslider. இப்படி தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தாய்க்கு இப்படிப்பட்ட பின்மாற்றம் அடைகிற ஒரு பிள்ளை. Can you imagine how Lois felt when her own daughter went and married a godless unbeliever? தன்னுடைய சொந்த மகள் பின்வாங்கி போய் அவிசுவாசியை திருமணம் செய்யும் பொழுது லோவிசாளுக்கு எப்படி இருந்திருக்கும் வேதனை. Just a businessman making money. அந்த கிரேக்க மனிதன் அவன் ஒரு தொழில் செய்கிறவனாக இருந்தான், பணம் சம்பாதிப்பதிலே குறியுடையவனாக இருந்தான். Then this Eunice got a little baby. அப்பொழுது ஐனிக்கேயாளுக்கு ஒரு சிறு குழந்தை பிறந்தது. And I tell you, when you get a baby, you begin to take your Christian life more serious. உங்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்கிறீர்கள். Because the child gets sick.
என்றால் குழந்தைக்கு வியாதி And வருகிறது. then you have to pray. ஜெபிக்க The வேண்டியிருக்கிறது. doctor cannot help you sometimes. சில நேரங்களிலே மருத்துவர்களால் உதவி செய்ய முடியாது. Anyway, something happened. ஏதோ ஒன்று நடந்து விட்டது. And Eunice repented. ஐனிக்கையால் மனம் Oh திரும்பினாள். God, I'm sorry. ஆண்டவரே, நான் பின்வாங்கி போய் I married this unbeliever who இந்த அவிசுவாசி ஆண்டவரே நான் திருமணம் செய்து கொண்டேன். அவருக்கு தேவனில் விருப்பமே இல்லை. He doesn't bring the house in a godly way. குடும்பத்தை தேவபக்தியுள்ள வழியிலே வளர்ப்பதில்லை. And now I've got a child. இப்போது எனக்கு குழந்தை பிறந்து விட்டது. And I think this child will go to hell. இந்த குழந்தை பரலோக I நரகத்துக்கு repent, போய்விடும். Lord, forgive me. ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும். I want to bring up this child in a godly way. இந்த குழந்தையை தேவபக்தியுள்ள வாழ்க்கையிலே வளர்க்க விரும்புகிறேன். And single-handedly, தனி மனுஷன், without the help of her father was out with making money. அந்த தீமோத்தேயுடைய தகப்பன் பணம் சம்பாதிப்பதற்கு போய்விடுகிறார். அவருடைய உதவியே இல்லாமல் Only mother and son would go to the church. தாயும் மகனும் சபைக்கு செல்வார்கள். And she would teach him 2, 3, 4, 5 years old, like taught him. You must be faithful to God. 2 வயது 3 வயது 4 வயது 5 வயதா இருக்கும் பொழுது நீ தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று போதிக்கிறாள். By the time Timothy became 18, 19 years old, இப்போது 18, 19 வயது ஆகிவிட்டது தீமோத்தேயுக்கு. he had such a good testimony in the church. சபையிலே நல்ல ஒரு சாட்சி உள்ளவனாய் வளர்ந்தான். He was praying, ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தார். testifying, சாட்சி சொல்கிறவராய் going to இருந்தார். other churches. மற்ற சபைகளுக்கு செல்கிறவராய் இருந்தார். And every church people thought, that young brother Timothy, இந்த வாலிப சகோதரன் அற்புதமான ஒரு சகோதரனை ஒவ்வொரு சபையும் பார்த்தது. Does he have a good father? நல்ல தகப்பன் அவருக்கு இருக்கிறாரா? Father is a godless man. தகப்பன் தேவனற்ற ஒரு How மனிதன். did he become like this? எப்படி இப்படி தேவபக்தியுள்ள மனிதனாய் தீமோத்தேயு மாறினார்? He had a God-fearing mother தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தாய், who was backslidden but came back to God. பின்மாற்றம் அடைந்து ஆனாலும் தேவனிடத்தில் திரும்பி வந்த ஒரு தாய். And one day Paul came there, அங்கே பவுல் ஒரு நாள் வருகிறார். and Paul met this young man. பவுல் இந்த வாலிபனை Now, சந்திக்கிறார். Paul was a man with great discernment. பவுல் மிகுந்த அறியத்தக்க வரத்தை பெற்றவராயிருந்தார். And he heard in Acts 16:2, this young fellow has got a good testimony everywhere. எல்லா இடங்களிலேயுமே நல்ல சாட்சியை பெற்ற இந்த வாலிபனை குறித்து பவுல் கேள்விப்படுகிறார். So Paul said, ஆகவே Timothy, பவுல் சொல்கிறார் 2ஆம் வசனம் 16ஆம் அதிகாரத்திலே verse 3, you come with me. 3ஆம் வசனத்தில் சொல்கிறார், தீமோத்தேயுவே நீ என்னோடு கூட வா. One woman ஒரு ஸ்திரீ in 20 years 20 ஆண்டுகளாக brought up somebody to become an apostle. ஒரு அப்போஸ்தலனாகும்படியாக ஒரு பிள்ளையை வளர்த்த ஒரு Without தாய், any help from her earthly husband. தன்னுடைய பூமிக்குரிய கணவனிடத்திலிருந்து ஒரு உதவியும் பெறாத ஒரு சகோதரி. So take an example from that. ஆகவே இதிலிருந்து ஒரு மாதிரியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். Timothy did a fantastic work for God. தேவனுக்கென்று மிகவும் ஒரு நல்ல வேலையை Paul said he is my செய்கிறார். best co-worker. என்னுடைய சிறந்த உடன் வேலையாள் என்று பவுல் One day சாட்சி கொடுக்கிறார். after Paul died, Timothy carried on the work. பவுல் மரித்த பிறகு தீமோத்தேயு அந்த தொடர்ந்த அந்த பணியை விட்டு சென்ற பணியை செய்தார். One day in heaven, ஒரு நாளிலே பரலோகத்திலே when Jesus comes back, இயேசு மீண்டுமாய் வரும்பொழுது he will call Timothy to give him a reward. அவருக்கு பலன் கொடுக்கும்படியாக தீமோத்தேயுவே வா என்று தேவன் When அழைப்பார். he calls Timothy, தீமோத்தேயு அழைக்கும் பொழுது he'll say, Eunice, you also come. ஐனிக்காளே நீங்களும் வாருங்கள் என்று இயேசு அழைப்பார். Because you also deserve this reward for bringing up this young fellow like this. இது போல நல்ல ஒரு வாலிபனை வளர்த்ததற்கு உங்களுக்கும் அந்த வெகுமானம் உண்டு என்று சொல்வார். Lois, you also come for praying for Eunice when she backslid. ஐனிக்கியால் பின்மாற்றம் அடைந்த பொழுது அவர்களுக்காக ஜெபித்தபடினாலே லோவிசாலே நீங்களும் வாருங்கள் வெகுமதியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்வார். You think sisters don't have a ministry? சகோதரிகளே உங்களுக்கு ஊழியம் இல்லை என்று எண்ணுகிறீர்களா? What a fantastic example. என்ன அற்புதமான உதாரணம் நமக்கு இருக்கிறது. What did you think Eunice taught Timothy? ஐனிக்கியால் தீமோத்தேயுக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருந்திருப்பார்கள் என்று எண்ணுகிறீர்கள்? I think I know. நான் அறிந்திருக்கிறேன் என்று எண்ணுகிறேன். She taught Timothy that God is a good God. தேவன் நல்ல தேவன் என்பதை He போதித்திருப்பார்கள். is a loving Father. அன்பான தகப்பன். Even don't think of your earthly father as God. God is not like that. பூமிக்குரிய அப்பாவை போல நீ என்ன வேண்டாம், தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. You must respect your earthly father because he is பூமிக்குரிய your father. தகப்பனை நீ மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர் உனக்கு அப்பா. Working and providing for your food and அவர் clothing and வேலை all செய்து that. உனக்கு சாப்பாடு கொடுக்கிறார், உனக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். But God, தேவன் He is your father. அவர்தான் உன்னுடைய தகப்பன். You know, we can bring up our children like that. நம்முடைய பிள்ளைகளை இப்படி வளர்க்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? Even if you are alone as a mother, you can do that. நீங்கள் தன்னந்தனியாய் ஒரு தாயா இருந்தாலும் கூட செய்ய முடியும். Tremendous responsibility. ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. So on top of this second story, இந்த இரண்டாம் மாடியின் மேலாக third story மூன்றாவது மாடியாக is the church. சபை. Now you tell me, நீங்கள் சொல்லுங்கள், can you build a third story before you build a second story? இரண்டாவது மாடியை கட்டுவதற்கு முன்பதாகவே மூன்றாவது மாடியை கட்டிவிட முடியுமா? No. இல்லை. That's why the Bible says ஆகவே தான் வேதம் சொல்கிறது in 1 Timothy chapter 3, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 Timothy 3 it says, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் verse 5, 5ஆம் வசனம்,
The qualifications for an elder. ஒரு மூப்பனுக்குரிய தகுதி. If a man cannot take care of his own, manage his own family, how can he take care of God's church? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான் என்று 1 தீமோத்தேயு 3:5 வாசிக்கிறோம். Verse 4, one who controls his household well. 4ஆம் வசனத்திலே தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன். That means he knows how to manage the finances of his home. தன்னுடைய குடும்பத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை பராமரிக்கிறவர் என்று அர்த்தம். That means you should not be in debt. அதனுடைய பொருள் என்னவென்றால் கடனிலே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். Now if you borrowed money to build a house or borrowed money to buy a scooter, that's okay. நீங்கள் வீடு கட்டும்படியாக கடன் வாங்கி இருக்கலாம், ஸ்கூட்டர் வாங்க முடியாது கடன் வாங்கி இருக்கலாம், அது பரவாயில்லை. Please pay it back. திருப்பி செலுத்துங்கள். You've got something there for the money you spent. ஏனால் நீங்கள் செலவு செய்கிற பணத்திற்கு தக்க ஒரு பொருள் அங்கே இருக்கிறது. The money you borrowed. நீங்கள் கடன் வாங்குற பணத்துக்கு ஏற்ற ஒரு பொருள் அங்கே இருக்கிறது. Pay it back little by little. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை செலுத்துங்கள். But don't borrow money for unnecessary expenses which you can avoid. நீங்கள் தவிர்க்கக்கூடிய தேவையற்ற செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டாம். Don't borrow money to have expensive food. நல்ல ஆகாரத்தை சாப்பிடும்படியாக கடன் வாங்க வேண்டாம். If you can't eat non-vegetarian, eat vegetarian and don't get into debt. அசைவ சாப்பாடு சாப்பிட முடியவில்லை, சாப்பிடுவதற்கு உங்களுக்கு போதுமான பணம் இல்லை என்று சொன்னால் கடன் வாங்கி அதை செய்ய வேண்டாம், சாப்பிட வேண்டாம். Eat simple food. சைவ உணவை சாப்பிடுங்கள். எளிய உணவை சாப்பிடுங்கள். Because if you cannot manage the matters of your own family, how can you manage the church? சொந்த குடும்பத்தை நன்றாய் நீங்கள் நடத்த அறியாதிருக்கும் பொழுது சபையினுடைய காரியத்தை எப்படி நடத்த முடியும்? It says if you cannot control the 3 children you have at home, how will you control these 60 children in the church? வீட்டில் இருக்கக்கூடிய 3 பிள்ளைகளையே நீங்கள் அடக்க முடியவில்லை என்று சொன்னால் சபையில் இருக்கக்கூடிய 60 பிள்ளைகளை எப்படி அடக்க போகிறீர்கள்? So from that tell me which is more important? இதிலிருந்து நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், எது முக்கியம்? Family or church? குடும்பமா சபையா? Family. குடும்பம். That is the training ground to build the church. சபையை கட்டுவதற்கு குடும்பம் தான் பயிற்சி களம். God gave me 4 children to practice on, to take care of many thousands of children. ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை பொறுப்பெடுக்கும்படியாக எனக்கு 4 பிள்ளைகளை கொடுத்து தேவன் எனக்கு பயிற்சி கொடுத்தார். But if I can't even bring up my 4 children properly, how can I take care of all the others? 4 பிள்ளைகளையே ஒழுங்காக வளர்க்கவில்லை என்று சொன்னால் மற்றவர்களை எப்படி நான் பொறுப்பெடுக்க முடியும்? So what did I do? நான் என்ன செய்தேன்? I used to spend time with my children even when I was traveling. நான் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது கூட பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவு செய்வேன். I travel so much here and there, and then when I come back home I'll spend time with the children. நான் இங்கும் அங்குமாய் பல இடங்களுக்கு பிரயாணமாய் செல்கிறேன். வீட்டுக்கு வந்த பிறகு பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவு செய்வேன். I would sometimes play with them. சில நேரத்தில் அவரோடு சேர்ந்து விளையாடுவேன். Because I did not want any of my children to say this. என்னுடைய ஒரு பிள்ளைகளில் ஒருவர் கூட இப்படி சொல்ல விரும்பவில்லை. Oh, daddy was so busy traveling, serving the Lord, he had no time for the family. அப்பா பல இடங்களுக்கு பிரயாணம் செய்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார், குடும்பத்தில் எங்களோடு கூட நேரம் செலவு செய்வதற்கு அவருக்கு நேரமே இல்லை. Don't let your children say that. இப்படி உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டாம். Daddy was so busy working that he had no time for the family. வேலை செய்து 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 அவர் எவ்வளவோ பிஸியாக இருந்தபடினாலே குடும்பத்திற்கு அப்பாவுக்கு நேரமில்லை என்று சொல்ல வேண்டாம். Daddy was always going for meetings in the church, he had no time for us. எப்பொழுது பார்த்தாலும் கூட்டம் கூட்டம் என்று அப்பா போய்க்கொண்டே இருக்கிறார், எங்களோடு கூட செலவு செய்வதற்கு அவருக்கு நேரமில்லை என்று சொல்ல வேண்டாம். Oh, he prays so much in the meeting, at home he doesn't pray at all. சபையிலே அதிகமாய் ஜெபிக்கிறபடினாலே வீட்டிலே அவர் ஜெபிப்பதே இல்லை என்று சொல்ல வேண்டாம். Don't let your children say that. உங்கள் பிள்ளைகளை இவளை சொல்ல அனுமதிக்க வேண்டாம். So that's very important. ஆகவே இது மிக முக்கியம். To reveal God as a father to all the people for whom we have responsibility. யார் மீதெல்லாம் நமக்கு பொறுப்பு இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் பிதாவை தேவனை பிதாவாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். All of you please think right now. எல்லாரும் தயவு செய்து இப்போது எண்ணி பாருங்கள். Have you got responsibility for somebody? யார் மீதாவது உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறதா? You say, I'm only 15 years old. I don't have any responsibility. எனக்கு 15 வயதுதான் ஆகிறது, எனக்கு இன்னும் பொறுப்பெல்லாம் இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். Have you got a 10-year-old brother? உங்களுக்கு 10 வயசு உள்ள தம்பி இருக்கிறானா? Or sister? அல்லது தங்கை இருக்கிறதா? That is your responsibility. அதுதான் உங்களுடைய பொறுப்பு. Anybody younger to you? உங்களை விட வயதிலே குறைந்த யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கிறீர்கள். Say no, I don't have anybody younger. எனக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். No, you still have somebody in the church who is younger to you. சபை வீட்டிலே தம்பி தங்கை இல்லாட்டும் சபையிலே உங்களை காட்டிலும் வயதிலே குறைந்தவர்கள் இருக்கிறார்கள். All these children, they are younger to you in the church. சபையிலே உங்களை காட்டிலும் வயதிலே குறைந்த அநேகம் பிள்ளைகளை பாருங்கள். Why don't you make friends with some of them? ஏன் அவர்களை ஒரு சிலரோடு கூட நண்பர்களாக கூடாது? You 16, 17-year-old boys and girls. 16, 17 வயது நிரம்பிய தம்பிமார்களே தங்கைமார்களே. Don't you see some 7, 8-year-old children in the church? சபையிலே 7, 8 வயசுள்ள பிள்ளைங்க இல்லையா? They are not your sisters or brothers. உங்க தம்பி தங்கை இல்ல அவங்க. Go and make friends with those brothers. போய் அப்படிப்பட்டவங்களோடு கூட நீங்க நண்பராய் சிறு பிள்ளைகளிடத்துல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருங்க. I mean, if you are a 17-year-old girl, 17 வயது நிரம்பிய ஒரு மகளாக இருக்கலாம். You look for some 7, 8-year-old girls and try to be friendly with them. 7, 8 வயது நிரம்பிய தம்பியோ தங்கையோ இருந்தால் நீங்கள் சிநேகிதராய் மாறுங்கள். If you are a 16, 17-year-old
boy. 17 வயது நிரம்பிய ஒரு பையனா இருந்தால், look for some boy 6-7 years old. 6-7 வயசுள்ள பையன் இருக்கிறானா சபையில பாருங்க, தேடி பாருங்க. Go and become friends with him. அவங்களோட போய் நண்பர்களாய் மாறிவிடுங்கள். So that you can tell him about Jesus. இயேசுவை குறித்து சொல்ல முடியும். So that you can bring him to salvation. ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர முடியும். It's very easy. மிகவும் எளிதான காரியம். Some of you, if you have started earning some money, நீங்கள் ஏற்கனவே பணம் சம்பாதிக்கிறவளா இருந்தால், go and give a little chocolate to that little 6 and 7 year old. 6-7 வயசு பிள்ளைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க. He will listen to you more after you give him a chocolate. சாக்லேட் கொடுத்துட்டு ஏதாச்சும் நீங்க பேசுறீங்கன்னா ரொம்ப ஆர்வமா கவனிப்பாங்க. And you can change a person for life. நீங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் அவர்களை மாற்றிவிட முடியும். I want to encourage all of you to take this responsibility seriously. இந்த பொறுப்பை நீங்கள் எல்லாரும் சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். First of all, you must know God is your Father. முதலாவதாக தேவனை உங்கள் பிதாவாக அறிந்து கொள்ள வேண்டும். And you must share that knowledge with all people who are younger than you. உங்களை காட்டிலும் வயதிலே குறைந்த எல்லாருக்கும் இந்த அறிவை நீங்கள் சொல்ல வேண்டும். Who are in your circle, that means in your church or in your home. உங்களுடைய வட்டத்திலே யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு, அதாவது உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களுக்கும் அல்லது உங்கள் சபையிலே உள்ளவர்களுக்கும். Not everybody you meet in the conference. கான்ஃபரன்ஸ்ல பார்க்கிற எல்லாருக்கும் அல்ல. 2-3 days only you meet. அது 2-3 நாட்கள் தான் அவர்களோடு இருக்கிறீர்கள். Church, in your home, whom you meet throughout the year. வருஷம் முழுதுமாய் ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்கள், சபையிலே உள்ளவர்கள். Father has given me a responsibility. பிதா எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். Reveal him as a father to all the children who are below my age. என்னுடைய வயது குறைவான எல்லா பிள்ளைகளுக்கும் அவரை தகப்பனாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள். You know that you young people can have a ministry in the church. வாலிபர்களே, சபையிலே உங்களுக்கு ஊழியம் ஒன்று உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா? Not to stand up in the pulpit, that will come later. மேடையிலே நின்று பேசக்கூடிய பொறுப்பு அல்ல, அது பின்னால் வந்தால் வரும். But to talk to the little children. சிறு பிள்ளைகளிடத்திலே பேசுவதற்கு. Please do that. தயவு செய்து இதை செய்யுங்கள். And let's all of us take this responsibility. நாம் எல்லாரும் இந்த பொறுப்பை so that when we come to the end of our life, நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே வரும்போது say what Jesus said. இயேசு சொன்னது போல நாம் சொல்ல முடியும். பிதாவே, I have finished the work you gave me to do. நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன். I have revealed you as Father to all the people whom you gave me as my responsibility. என்னுடைய பொறுப்பிலே கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் பிதாவே உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். Not to the whole world, முழு உலகத்துக்கு அல்ல, but to the ones whom you gave me. நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்கு. That is your family, உம்முடைய குடும்பம் and your church. உம்முடைய சபை. May God help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Pray. நாம் ஜெபிப்போமா? Heavenly Father, பரலோக பிதாவே, thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. Help us to fulfill our responsibility. எங்களுடைய பொறுப்பை நிறைவேற்ற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். Glorify your name. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். To finish our task before we leave this earth. இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாக எங்களுக்கு உள்ள பணியை முடிக்க உதவி செய்யும். Pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.